முதல்ல பைனாமியல் தியரம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பைனாமியல் தியரம் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இப்போ ஒரு ரெண்டு பேரை நம்ம ஆட் பண்ணுறோம் ஆர் செப்பரேட் பண்ணுறோம் சரிங்களா, ரெண்டு டேர்ம், அதை தான் நம்ம பைனாமியல் தியரம்னு சொல்லுவோம். இங்கே தியரியாக தான் சொல்லியிருப்போம். விச் கன்சிஸ்ட் ஆஃப் டூ நம்பர் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, இந்த டூ நம்பர் ஆர் குரூப் ஆஃப் நம்பர் கனெக்டட் பை ப்ளஸ் ஆர் மைனஸ் சைன் சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ அந்த ரெண்டு நம்பரை நம்ம என்ன பண்ணுறோம்னா கனெக்ட் பண்ணுறோம். ஆர் இப்படி கூட சொல்லலாம், ஏ பாலினாமியல் ஆஃப் சம் ஆர் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ டேர்ம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ரெண்டு டேர்மை நம்ம ஆட் பண்ணலாம் ஆர் செப்பரேட் பண்ணலாம். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா பைனாமியல் தியரம்னு சொல்கிறோம். இப்போது அதுக்கான எக்ஸ்பிரஷன் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஏன்ற ஒரு டேர்ம் பின்ற ஒரு டேர்ம் இருக்குது. ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கனெக்ட் பண்ணியிருக்கோம். எதல் மூலிமா? ப்ளஸ் மூலிமா. அதே போல் 2x மைனஸ் ஒய், இப்போ 2xன்றது பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஆஃப் நம்பர் இருக்குது. 2ன்றது ஒரு டேர்ம், 2 அண்ட் எக்ஸ் ரெண்டுமே இருக்குது. அது ரெண்டும் சேர்ந்து ஒரு டேர்ம் தான் சரிங்களா. அடுத்து ஒய்ன்றது ஒரு டேர்ம். 2 டேர்மை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சைனால நம்ம கனெக்ட் பண்ணுறோம் சரியா. அடுத்து பாருங்கள் 2 மைனஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏதாச்சும் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு டேர்மை நம்ம ஆட் பண்ணுறோம், அதை செப்பரேட் பண்ணுறோம். ஓகேவா. இப்போ நான் உதாரணத்துக்கு இன்னொரு டேர்ம் கொடுக்குறேன், நீங்கள் அதை பைனாமியல் தியரமா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம பைனாமியல் தியரத்தை ஃபார்ம் பண்ணுதான்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாவா இல்லையான்னு உங்களுக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது பைனாமியல் தியரம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம சொல்லிடுறது கனெக்டட் டு 2 டேர்ம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 டேர்ம் இருக்குது. ஒருவேளை இந்த 2 டேர்ம் மட்டும் இருந்தது அப்படின்னா நம்ம அதை பைனாமியல் எக்ஸ்பிரஷனை சொல்லியிருக்கலாம். ஆனால் இது 3 டேர்மில் இருக்கிறதுனால இது பைனாமியல் தியரத்தை ஃபார்ம் பண்ணாது. ஓகே ஓகே, இதை நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு சம் மூலிமா பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 103 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ 103 ஹோல் ஸ்கொயரை நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். 103 × 103 அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பண்ணலாம். இப்போ இதை 3 டைம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிட்டு இருக்கணும். இப்போது நமக்கு எளிமையாக ஏ ப்ளஸ் பி ஸ்ட்ரக்சரில் எழுதணும் அப்படின்னா இது 103 100 + 3ன்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம் இல்லையா. 103 அப்படின்றது 100 + 3 அப்படின்னு பிரித்தாலும் அதுக்கு சரியாக நமக்கு 103 தான் கிடைக்கும். நீங்கள் 103 ஹோல் ஸ்கொயரை ஸ்கொயர் பண்ணாலும் அந்த வேல்யூ தான் கிடைக்கும். 100 + 3 ஹோல் ஸ்கொயர் பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, இப்போது 100 + 3 ஹோல் ஸ்கொயர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யாரோட ஸ்ட்ரக்சரில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஏ + பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கு நமக்கு ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஏ ஸ்கொயர் + 2ab + b ஸ்கொயர் அப்படின்ட்டு. இப்போது இதில் ஃபஸ்ட்டு டேர்மாக இருக்கக்கூடிய வேல்யூ யாரோட வேல்யூன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஏவோட வேல்யூ இல்லையா. இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100, பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இப்போ ஏக்கு பதிலாக 100ஐயும் பிக்கு பதிலாக 3ஐயும் நான் வந்து எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணுறேன். அப்போ ஏக்கு பதிலாக 100 ஹோல் ஸ்கொயர் 2, ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 3, பி ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயர்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, இப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 10,000 கிடைக்கும். அதே போல் 600 இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 600 சொல்லி கிடைக்கும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9 சொல்லி கிடைக்கும். இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஃபைனலாக கிடைக்கும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 9 வரும். 600 - 9 சொல்லி கிடைக்கும். இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 10609 சொல்லக்கூடிய ஆன்சர் கிடைக்கும். நீங்கள் 103 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு 3 டைம்ஸாக நம்ம மல்டிபிள் பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி எத்தனை வேல்யூக்கு வேணாலும் நாம் மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது வந்து ஆர்டர் வந்து சின்ன வேல்யூ 2ஆக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சிம்பிளாக ஏ + பி ஸ்ட்ரக்சரில் நம்ம எழுதி அது ஏ + பி ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டோம். இதுவே இந்த இடத்துல 2க்கு பதிலாக 5ஓ 6ஓ அல்லது 7ஓ இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை 103 7 டைம் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா. அதுவே இந்த பைனாமியல் தியரத்தை பயன்படுத்தும் போது நமக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றது இது வந்து பேசிக்காக நான் 103 ஹோல் ஸ்கொயர் போட்டேன். அதே ஒரு வேளை 5, 6, 7 வந்தால் எப்படி பைனாமியல் தியரத்தை பேஸ் பண்ணி நாம் இன்னும் வேகமாக அந்த வேல்யூவை ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.
இப்போ பைனாமியல் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஹையர் ஆர்டர் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஃபைண்ட் பண்ண போகிறோம். அந்த ஆர்டரில் இருக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ அதுக்கான ஃபார்முலா பைனாமியல் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ், இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட ஆர்டர் எத்தனை இருந்தாலுமே நம்மளால் எளிமையாக எழுத முடியும், எளிமையாக வேல்யூவை ஃபைண்ட் பண்ண முடியும். சரியா? இப்போ பாருங்கள், இஃப் n இஸ் எனி பாசிட்டிவ் இன்டிஜர், என்னோட வேல்யூ இன்டிஜர் வேல்யூவாக இருக்கணும். அதே போல் இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம், கியூப் கண்டுபிடிக்கலாம், 4 கண்டுபிடிக்கலாம். n டைம் இருக்கக்கூடிய வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா n-க்கு பதிலாக நீங்கள் 1 கொடுத்தீங்க அப்படின்னா a + b பவர் 1ன்னு வரும். அதே n-க்கு பதிலாக 2 கொடுத்தீங்க அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும். அதுவே n-க்கு பதிலாக 3 கொடுத்தீங்க அப்படின்னா a + b ஹோல் கியூப்க்கான ஃபார்முலா இந்த டேர்ம்லேருந்து கிடைக்கும். சார் என்ன சார் நீங்கள் பார்த்தா இதில் NC1 என்னென்னமோ இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிடைக்கலாம். இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏவையும் ஏக்கு பதிலாக பியையும் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். n-க்கு பதிலாக 2, 3 ஆர் எனிதிங் நம்ம கொடுத்துக்கலாம். சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இன்னொரு டேர்ம் ஒன்று புதுசாக என்ட்ரி ஆயிருக்கு. என்ன அப்படின்னா NC1 அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல NC2 இருக்குது. அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. கடைசியில் NCR, கடைசியில் a பவர் nன்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த NC1 அப்படின்றது தான் என்ன அப்படின்னா அங்கே காம்பினேஷன் சொல்லலாம். சரியா? இப்போ NCR உதாரணத்துக்கு 1க்கு பதிலாக ஆர்னு போட்டிருக்கிறேன் ஜென்ரல் டேர்ம். இப்போ NCR அப்படின்னா என்னன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா பாக்ஸில் ஒரு 10 பேனா இருக்குது அப்படின்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பென்னை குறிக்கக்கூடியது தான் இது n. சரியா? இந்த ஆறுன்றது அந்த டைமில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த பாக்ஸ்லேருந்து 10லேருந்து எத்தனை எடுக்கிறோமோ அதை மென்ஷன் பண்ணக்கூடியது தான் அந்த ஆர். அதுக்கான ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல். இதுதான் என்ன அப்படின்னா காம்பினேஷனுக்கான ஃபார்முலா. சரிங்களா? NCR அப்படின்னா n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் r ஃபேக்டோரியல் மீனிங். சரியா? ஓகே, இந்த n மைனஸ் காம்பினேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ரொம்ப எளிமை தான். இப்போ உதாரணத்துக்கு என்னோட வேல்யூ ஒரு 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போது 3 ஆரோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 3C1ன்னு இருக்குது அப்படின்னா என்னோட வேல்யூ 3 ஃபேக்டோரியல் பை ஆரோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 1 தான், 1 ஃபேக்டோரியல். அப்புறம் n மைனஸ் ஆர், என்னோட வேல்யூ 3, அப்போ ஆரோட வேல்யூ 1, அப்போ 3 மைனஸ் 1ன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபேக்டோரியல்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இப்போது 3 ஃபேக்டோரியல்னால் ஒன்றுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஃபேக்டோரியல்னால் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 ஃபேக்டோரியல் இருக்குது அப்படின்னா அதில் 3 வேல்யூ என்ன பண்ணுதோ அப்படின்னா மெர்ஜ் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்கு. என்னென்ன வேல்யூன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். இப்போ 3 அப்படின்னா 3லேருந்து 1 வரைக்கும் இருக்கக்கூடிய வேல்யூவை அது ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கு. அப்போது 3 ஃபேக்டோரியலை நாம் 3, 2, 1, 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம். அடுத்தது இங்கே 1 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 தான். 2 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா 2லேருந்து 1 வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுதணும். அப்போ 2 இன்ட்டு 1 எழுதலாம். அப்போ அந்த 2க்கும் 2 இன்ட்டு 1க்கு 2 இன்ட்டு 1 கேன்சல் ஆச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது அப்படின்னா 3 இருக்குது. ஸோ 3 காம்பினேஷன் ஆஃப் 1ஓட வேல்யூ 3ன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே, இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா NC1, NC2 அந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு காம்பினேஷன் ஃபைண்ட் பண்ணலாம். வாங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு போய் பார்க்கலாம், அது எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸ்பேண்ட் பைனாமியலி அப்படின்னு சொல்லி 2x மைனஸ் y பவர் 4ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 2 டேர்ம் இருக்குது. பைனாமியல் அப்படின்னாவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கனெக்டட் பை 2 டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ 2x மைனஸ் y பவர் 4 இருக்குது. நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே ஒரு ப்ராப்ளம் போட்டு சொல்லியிருந்தேன். ஸ்கொயராக இருந்தால் நம்ம a + b போட்டுக்கலாம், க்யூபாக இருந்தது அப்படின்னா a + b ஹோல் க்யூப் ஃபார்முலாவை பண்ணிக்கலாம். 4, 5, 6, 7 போகும்போது என்ன பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்முலாவே மைண்டில் முதல்ல இருக்காது. அப்போது இந்த பைனாமியல் எக்ஸ்பிரஷன் முதல்ல நம்ம எழுதணும். என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல சொல்யூஷன். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா x + a பவர் n அப்படின்ற ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுதான் என்னென்னா பைனாமியல் தியரம் ஃபார் பாசிட்டிவ் இன்டெக்ரல் இண்டெக்ஸ்க்கான ஃபார்முலா.
இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இதிலிருந்து ஃபார்முலாவை நம்ம அசியூம் பண்ணிக்க முடியும். இப்போது இதிலிருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்பேர் பண்ணணும். என்ன கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இதை எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்ற ஸ்ட்ரக்சருக்கு நாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போது 2x மைனஸ் ஒய் பவர் 4ன்னு இருக்கிறத எக்ஸ் ப்ளஸ் ஏ இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்கிறதுனால அதை ப்ளஸ் டேமுக்காக வர வைக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மைனஸ் டேமை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு எழுதிக்கிறேன். அந்த மைனஸ் டேமை ஒய் கூட சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 2x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகுனா மறுபடியும் மைனஸ் கிடைக்கும் இல்லையா. அப்போது அந்த மைனஸை தனியாக பிரிச்சுட்டு போய் மைனஸ் ஆஃப் ஒய் ஹோல் பவர் 4ன்னு எழுதியாச்சு. இப்போ பாருங்கள் எக்ஸோட வேல்யூ 2x ப்ளஸ் ஏவோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் மைனஸ் ஒய், என்னோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 4ன்னு சொல்லியிருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் இந்த வேல்யூ எழுதிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 2x, ஏவோட வேல்யூ இந்த ஃபார்முலா அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தெரியும். எக்ஸுக்கு நேராக 2x இருக்குது, ஏக்கு நேராக மைனஸ் ஒய் இருக்குது, என்னுக்கு ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா என்னோட வேல்யூ 4 கிடைக்குது இல்லையா. இப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் எக்ஸ் ப்ளஸ் ஏ பவர் என்னன்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ்க்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா 2x போட்டிருக்கேன். 2x என்னோட வேல்யூ 4 போட்டாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் NC1 என்னோட வேல்யூ 4 C போட்டாச்சு. அடுத்தது வந்து இங்கே 1ன்றது அப்படியே இருக்குது. எக்ஸோட வேல்யூ 2x பவர் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். 2x பவர் 3. அடுத்தது ஏ இருக்கிறதுனால ஏவோட வேல்யூ மைனஸ் ஒய்ன்னு சொல்லி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே 4 இருக்கிறதுனால நம்ம 4C4 வரைக்கும் நம்ம போட்டே ஆகணும் சரியா. ஓகே 4C2 போடுறேன். அடுத்தது எக்ஸ் பவர் n-2. n-2னா என்னோட வேல்யூ 4 மைனஸ் 2 அப்போ 2 கிடச்சிருச்சு. அடுத்து ஏவோட வேல்யூ மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்கொயர் NC2 வரை தான் கொடுத்துருக்கேன். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா NC3 எக்ஸ் பவர் n-3 இன்ட்டு ஏ பவர் 3 அப்படின்னு சொல்லி அடுத்தது என்ன ஆகும்னா NC4 ஆகும். NC4 அப்படின்னா NC4 எக்ஸ் பவர் n-4 இன்ட்டு ஏ பவர் 4 ஆகும். அப்போ NC3 அப்போ என்னோட வேல்யூ 4C3 ஏ எக்ஸ் பவர் n-3 அப்போ என்னோட வேல்யூ 4 - 3 அப்படின்னா 1 மட்டும் கிடைக்கும். அடுத்தது ஏ கியூப்ன்றதுனால மைனஸ் ஒய் பவர் 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா NC4 எக்ஸ் பவர் n-4 அப்படின்ற டேர்ம் வரும். n-4 இன்ட்டு ஏ பவர் 4. ஓகே இப்போ NC4 என்னோட வேல்யூ 4ன்னு போடலாம். அப்போ 4C4ன்னு சொல்லி கிடைக்கும். எக்ஸ் பவர் n-4 அப்போது என்னோட வேல்யூ 4 - 4 என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸ் பவர் 0 ஆகும். அப்போது எனிதிங் பவர் 0 1 ஆயிரும் சரிங்களா. ஓகே இங்கே பாருங்கள் இங்கே NC4 இருக்குது. NC4 அப்படின்னா 4C4 அர்த்தம் என்னென்னா நம்ம என்னோட வேல்யூ 4ன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறத உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே 4C4ன்னு இருக்கிறதுனால நீங்கள் அந்த காம்பினேஷன் ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா தெரியும். n ஃபேக்டோரியல் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n - r ஃபேக்டோரியல்னு போடலாம். இல்லை அப்படின்னா இங்கே 4 இருக்கிறதுனால 4லேருந்து என்ன பண்ணணும்னா இங்கே 4 இருக்கிறதுனால 4 டைம் ரெடியூஸ் பண்ணணும். ஷார்ட்கட்டாக நான் சொல்கிறேன். இப்போது நீங்கள் காம்பினேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையாக எப்படி வச்சுக்கலான்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 4 இருக்குது இல்லையா. அப்போ 4 வேல்யூலேருந்து 4 வேல்யூ இங்கே இருக்கிறதுனால இங்கே 4C4 இருக்கிறதுனால 4லேருந்து 4 வேல்யூ ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 விதமான வேல்யூ 4 அதை அப்படியே ரெடியூஸ் பண்ணிட்டு வாங்க. 4 3 2 1 இந்த 4 வேல்யூ கிடைக்குதா. அதே மாதிரி இங்கே 4ன்னு இருக்கிறதுனால 4லேருந்து 1 வரைக்கும் எழுதிக்கணும். அப்போ 4 3 2 1 அப்படின்னு எழுதணும். அப்படின்னா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமாக இருக்கிறதுனால 4C4ஓட வேல்யூ 1ன்னு சொல்லி கிடைச்சிரும். ஓகேவா. இப்போ பாருங்கள் NC4ஓட வேல்யூ 1 எக்ஸ் பவர் n-4 அப்படின்னா 4 - 4 0 ஆயிரும். எனிதிங் பவர் 0 1 ஆயிரும். ஸோ இதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ ஏ பவர் 4 அப்படின்னா மைனஸ் ஒய் பவர் 4 அப்படின்றது டேர்ம் மட்டும் கிடைக்கும் சரிங்களா. ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 4C1 அப்படின்ற டேர்ம் இங்கே கொடுத்துருக்கேன். 4C1 அப்படின்னா நீங்கள் காம்பினேஷனில் வேல்யூ போட்டு பார்க்கணும். இப்போ எப்படி போட்டு பார்க்கலான்னு பாருங்கள். இப்போது 4C1க்கு நான் வேல்யூ கண்டுபிடிச்சி காட்டுறேன். நீங்கள் இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்.
இப்போது 4C1. இப்போ 4C1னா 4லேருந்து ஒரு வேல்யூ ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 4னா 4 மட்டும்தான். அடுத்தது இங்கே என்ன ஆகுனா 1ன்றதுனால 1 தான் வரும் டினாமினேட்டரில். அப்போது வேல்யூ 4ன்னு சொல்லிடலாம். இப்போ உதாரணத்துக்கு 4C2 நான் போட்டு காட்டும்போது உங்களுக்கு இன்னும் புரியும் பாருங்கள். 4C2ன்னு இருக்குது. அடுத்தது பாருங்கள் இங்கே 4C2 இருக்குது. அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 4C2னா 4லேருந்து 2 வேல்யூ நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம். எப்படி 4லேருந்து இன்னொரு வேல்யூ குறைச்சோம் அப்படின்னா 3 கிடைக்கும். 2 வேல்யூனா 4ம் சேர்த்துக்கணும். 1 2 2 வேல்யூ வந்துருச்சு. 4லேருந்து 2 வேல்யூ நம்ம 4லேருந்து 1 வரைக்கும் வரும்போது 2 வேல்யூ நம்ம பார்க்கணும். 4 3. நெக்ஸ்ட் டினாமினேட்டரில் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ 2லேருந்து 1 வரைக்கும் வரணும். அப்போ 2 1. சரியா? இப்போ இந்த 2வை இந்த 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 × 3ன்னு கிடைக்கும். அப்போது 6ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போது NC2ஓட வேல்யூ 6. ஓகே, இப்போ உங்களுக்கு 2 வேல்யூ தெரிஞ்சிருக்கும். அடுத்தது NC3க்கு நான் ஒரு டைம் போட்டு காட்டுறேன் பாருங்கள். NC3க்கு நம்ம போட்டு காட்டினா இன்னும் உங்களுக்கு புரியும். அதாவது 4C3 ஈக்குவல் டு, இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 4லேருந்து 3 வேல்யூ ரெடியூஸ் பண்ணோம். அப்போ 4 3, அப்போ இன்னொரு வேல்யூ 2. ஓகேவா? அப்போ டினாமினேட்டரில் பாருங்கள் 3 இருக்குது. அப்போ 3லேருந்து 1 வரைக்கும் எழுதணும். 3 2 × 1 எல்லாமே மல்டிபிள் இருக்குது. ஓகே, இப்போ டினாமினேட்டரில் 3 2 இருக்குது. இந்த 3 2 கேன்சல் ஆயிரும். அப்போ NC3யோட வேல்யூ 4 அப்படின்னு சொல்லிடலாம். சரியா? இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்கும். இப்போது 2x⁴ இருக்குது. அப்போ 2⁴ அப்படின்னா 16x⁴ சொல்லி கிடைக்கும். இப்போ 4C1ஓட உங்களுக்கு வேல்யூ சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா 4 கிடைக்கும். அப்போது இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. அப்போ 2⁴ அப்படின்னா 8 ஆகும். 8 × 4 32. இங்கே x⁴ இருக்கிறதுனால x3, இங்கே -y இருக்கிறதுனால -32x3yன்னு கிடைச்சிருக்கு. இப்போ NC2 அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். NC2னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னா இங்கே 4 6 கிடைச்சிருக்கு. NC2ஓட வேல்யூ 6 போட்டு இங்கே 2 × 2 என்ன ஆகுனா 4 ஆகும். அப்போ 6 × 4 24ன்னு கிடைச்சிருக்கு. x² அப்படின்னா x². இங்கே -y² இருக்கிறதுனால ஸ்கொயரில் இருக்கிறதுனால அந்த மைனஸ் வந்து +y² ஆயிரும். ஓகேவா? அடுத்து NC3யோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 4. ஆல்ரெடி இங்கே ஒரு 2 இருக்கிறதுனால 4 × 2 என்ன ஆகும் அப்படின்னா 8x. இங்கே -y³ இருக்கிறதுனால -y³ தான் கிடைக்கும். அதனால் -8xy3. ஃபைனலாக -y⁴ அது +y⁴ ஆயிரும். ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கு இருந்தாலும் நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி XY வேரியபிள்ஸ் இருந்தாலும் நம்மளால் பைனாமியல் தியரத்தை பேஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஓகே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.